கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபித்து தியானிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, உங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும்படியாய், ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக்கொள்கிற ஒரு இருதயத்தை தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மேல யூதர்கள் குற்றம் சாட்டினாங்க. அது நிமித்தம் பவுல என்ன பண்றாங்கன்னா அகிரிப்பா ராஜா முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ பவுல் அவருக்காக பேசும்படிக்கு, அவருக்குள் என்னென்ன நியாயங்கள் இருக்குது, அவர் ஒரு குற்றவாளி அல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பேச ஆரம்பிக்கிறார். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்றெண்ணுகிறேன். இப்போ அவர் மேல யூதர்கள் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அகிரிப்பா ராஜா முன்னாடி மறு உத்தரவு பவுல் சொல்ல போறார். அப்போ அதை நினைச்சு அவர் அதை ஒரு பாக்கியமான காரியம் அப்படின்ட்டு பவுல் எண்ணினார். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ இந்த அகிரிப்பா ராஜாக்கு யூதர்களுடைய அவங்களுடைய சகல முறைமைகள் எல்லா காரியங்களையும் அறிந்திருந்த ஒரு மனிதனாய் இருந்தார். அதனால நீங்க பொறுமையா நான் பேசுகிற காரியத்தை கேளுங்க, கவனிங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை அகிரிப்பாக்கு வைக்கிறார். நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். அப்போ பவுல் அவர் சிறு வயதிலிருந்தே எருசலேமில் வளர்ந்த ஒரு மனிதன். அதனால அவர் அவரை எல்லாருமே யூதர்கள் அறிந்திருந்தாங்க. சிறு வயதிலிருந்தே பவுல அறிஞ்சிருந்தாங்க. அப்போ அவர் எப்படி நடந்துகிட்டாரு, சிறு வயதிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதனா வளர்க்கப்பட்டாரு, எப்படிப்பட்ட நிலைமையில அவர் வளர்ந்தாரு, அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது, எல்லாமே யூதர்கள் அறிந்திருந்தாங்க. நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். அப்போ பவுல் ஒரு பரிசேயன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வேதத்தினுடைய சட்ட திட்டங்கள், உபவாசம் இருக்கிறது, தசமபாகம் கொடுக்கறது, காணிக்கை செலுத்துறது, அது மாதிரி வெளிப்புறமான சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, கை கழுவிட்டு சாப்பிட்ற காரியம், இந்த காரியங்களை அவங்க ரொம்ப ஒரு முறையாக கடைபிடிக்கிறவங்க, செய்கிறவங்க. அப்போது அவருடைய செயல்பாடுகளை குறித்து யாருக்கும் சாட்சி சொல்லணும்னா சொல்லட்டும் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். தேவன் பிதாக்களுக்கு அருளின வாக்குத்தத்தம், அதாவது இரட்சகர் மேசியா வருவாரு அப்படிங்கிறத பிதாக்களுக்கு அருளின வாக்குத்தத்தம். இது நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக தான் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், இப்போ இந்த ஒரு சூழ்நிலை, நியாய தீர்ப்படைகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன்.
இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அப்போ இந்த 12 கோத்திரத்தாரும் இஸ்ரேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்தாரும் குறித்து அவர் என்ன சொல்றார், பவுல் என்ன சொல்றாருன்னா, இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிறவர்கள் அப்படின்ட்டு அவங்கள குறித்து எழுதியிருக்கிறார். ஒரு நற்சாட்சி எழுதப்பட்டிருக்குது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை துதிப்பதும் தேவனை உயர்த்துவதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் அவருடைய நாமங்களை சொல்லி அவரை ஆராதிப்பது, அவருடைய குணாதிசயங்களை சொல்லி ஆராதிப்பது, அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி சொல்வது, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவன் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அப்போ அது துதியில் பிரியப்படுகிற தேவன். நமக்கு தெரிந்த பாடல்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதை உணர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டியது நம்மளுக்கு ஒரு அதை அனுதின பழக்கம் என்கிறதை காட்டிலும் ஒரு கர்த்தர் மேல் நாம் நேசம் வைத்திருப்பது நிமித்தம் நம்முடைய அன்பின் வெளிப்பாட்டாய் தேவனை நாம் நிச்சயமாக உயர்த்த வேண்டும். அவரை துதிப்பதற்கென்றே ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் அதை செய்ய வேண்டும் நம்மளுடைய ஜெப நேரத்தில். அப்புறம் அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கையின் நிமித்தமே யூதர்கள் என் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். பவுல் மேல வைத்த குற்றச்சாட்டை குறித்து அவர் அகிரிப்பா ராஜா முன்னாடி சொல்றார். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? இப்போ இங்க உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வினா, தேவன் மரித்தோரை எழுப்புகிறது. இப்போ இது ஒரு நிஜமான காரியம். தேவன் மரித்த நிலைமையில இருந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவினுடைய ஆவியானவர் அவரை எழும்ப பண்ணினார். அப்போ எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று. அப்போ அவங்க உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறத அவங்க நம்பல. அப்ப அதை தான் அவர் கேள்வி கேட்கிறார் அகிரிப்பா ராஜாட்ட. நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? 9ஆம் வசனம், முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிப்பின் அனுபவம் பெறுவதற்கு முன்னாடி அவர் முழுக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர் செயல்பட்டார். ஸ்தேவானை கூட கொலை செய்ததுக்கு ஒரு காரணமாக பவுல் இருந்தார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடி நானும் எப்படி இருந்தேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நான் நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அவர் தமஸ்குல போய் அங்க உள்ளவங்கள உபத்திரவப்படுத்தணும் அப்படின்னு தான் கடிதங்களை எடுத்துட்டு போறார். அந்த போற வழியில தான் கர்த்தர் அவரை சந்திக்கிறார். அப்போ அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். இப்போ எருசலேம்ல அவர் சீஷர்களை உபத்திரவப்படுத்தினது நிமித்தம் அவங்க சமாரியா, யூதேயா அந்த பட்டணங்களுக்கு அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. அப்போ எருசலேம்ல சீஷர்கள்ல அவர் உபத்திரவப்படுத்தினதை இங்க சொல்றாரு. நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். இப்போ 2 காரியங்களை சொல்றார். ஒன்று பரிசுத்தவான்களை நான் சிறைச்சாலையில அடைத்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொலை செய்யப்படுகையில நானும் சம்மதித்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அவர் செய்த தவறுகள், அவர் செய்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரான காரியங்களை அகிரிப்பா ராஜா முன்னாடி அறிக்கை இடுகிறார். அப்போ அவருடைய சாட்சியே இந்த 26ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார் அகிரிப்பா ராஜாக்கு முன்னாடி.
நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம தெய்வ நாம மகிமைக்காக அப்போ தேவன் வழிநடத்துகிறபடி நம்மளுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம தெய்வ நாம மகிமைக்காக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. 11ஆம் வசனம், சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தெய்வ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அப்போ ரொம்ப ஒரு தெளிவாய் நுணுக்கமாய் அவர் என்னென்ன தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் செய்தாரு ரட்சிப்பின் அனுபவம் பெறுவதற்கு முன்னாடி அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா சொல்றார். அப்போ ஜெப ஆலயங்கள்ல போய் என்ன பண்ணாரா, அநேக நேரம் தண்டித்து, அப்போ அவங்களுக்கு ஒரு தண்டனை பனிஷ்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இவர் பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு சவுல் வந்து ஒரு அதிகாரத்தின் இடத்துல இருந்திருக்கிற ஒரு நபர். அதனால்தான் இவ்வளோ ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடிஞ்சது. அப்புறம் தேவனுக்கு எதிராய் பேசும்படி அந்த சீஷர்களுக்கு சொல்லி துன்பப்படுத்தியிருக்கிறார், அவங்கள கட்டாயப்படுத்தினாருன்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் அவங்க மேல பயங்கரமான ஒரு வெறுப்பு, ஒரு மூர்க்க வெறி அடைந்து என்ன பண்ணாராம், அவங்க இருந்த இடத்த விட்டு போற மாதிரி. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம், எருசலேம்ல இருந்து இந்த உபத்திரவத்து நிமித்தம் சவுல் அவங்கள துன்பப்படுத்தினது நிமித்தம் என்ன பண்ணாங்கன்னா சமாரியா யூதேயாவுக்கு போனாங்க. அப்புறம் அங்கேயும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு அந்த சீஷர் கூட்டத்துல சேர்ந்தாங்கன்னு நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்நிய பட்டணங்களுக்கு போற வரைக்கும் அவர்களை நான் துன்பப்படுத்தினேன் அப்படின்ட்டு சொல்றார். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது, அடுத்தது என்னன்னா, எருசலேம்ல உள்ளவங்களை மட்டும் துன்பப்படுத்தாம அவர் வந்து தமஸ்கு பட்டணத்துக்கும் ஒரு பெர்மிஷன் லெட்டர், அங்க உள்ள தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தும்படியாய் அவங்கள சிறைச்சாலையில் அடைக்கும்படியாய் அதிகாரப்பூர்வமா கடிதங்களை வாங்கிட்டு எடுத்துட்டு போறார். அப்போ மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அப்போ ஒரு மத்தியான வேலை, அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, தமஸ்குவுக்கு போற வழியில சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி. நம்ம சாதாரணமாகவே நம்ம வெறும் கண்களால சாதாரணமா நம்ம சூரியனை பார்க்க முடியாது, நேரடியா பார்க்க முடியாது. ஆனா சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னாச்சுன்னா அவரையும் அவர் கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசித்தது பவுல் பார்த்ததா சொல்றார். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, அப்போ அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே எல்லாருமே தரையில விழுந்துட்டாங்க. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவென்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்போ கர்த்தர் சவுலோடு கூட இடைபடுகிறார், கேட்கிறார். ஏன்னா இவர் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை துன்புறுத்தி கொண்டிருந்தார். அவங்க எல்லாருமே கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார்கள் சவுலுக்காக. அப்போ அவர் என்ன சொல்றார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம இதை அனுதினமும் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளை ஆராய வேண்டியது அவசியமா இருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு. ஏன்னா தாவீது கூட சங்கீதத்தில் எழுதுறாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ நம்ம வந்து அறிந்தோ அறியாமலோ நம்ம எல்லாருமே மனிதர்கள். அப்போ இயல்பாகவே தேவனை துன்பப்படுத்தக்கூடிய காரியங்கள் நமக்குள் வருவது இயல்பு. அது நம்ம அறிந்து சில காரியங்கள் இருக்கலாம், அறியாம கூட இருக்கலாம்.
தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வேதத்தை தியானிக்கும் பொழுது தேவன் விரும்பாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தேவனை துன்பப்படுத்துகிற காரியங்களை தேவன் நம்மளுக்கு உணர்த்துவார். நம்ம கண்கள் திறக்கப்படும். அதை நம்ம கட்டாயம் உடனடியாக அதை நம்ம சரிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னும் நம்ம பார்த்தோம்னா நம்ம இருதயத்துல பொல்லாத சிந்தனைகள், நினைவுகள், எண்ணங்கள், உணர்வுகள், இது எல்லாமே தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். நம்ம சில நேரம் யோசிப்போம், நான் பொய் சொல்றதில்ல, திருடுறதில்ல, விபச்சாரம் பண்றதில்ல, வேசித்தனம் பண்றதில்ல, வேற செயல்கள் மூலமா நான் எதுவும் ஆண்டவரை வேதனைப்படுத்துறதில்ல அப்படின்ட்டு நம்மளை சொல்லலாம். ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இருதயத்துல எழும்புகிற ஒரு சின்ன நினைவு, தேவன் விரும்பாத ஒரு நினைவு, அப்போ அது கூட தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாய் அல்லது துன்பப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாய் கட்டாயம் இருக்கிறது. அப்போ ஒரு சின்ன விதையாக நம்ம இருதயத்துல அது போடப்படும் பொழுதே நம்ம உடனடியாக ஆவியானவருடைய உதவியோடு அந்த தேவனை துன்பப்படுத்துகிற அந்த விதைய, தீமையான விதைய நம்ம எடுத்து என்ன பண்ணிடணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன், இந்த தீமையான எண்ணம், தீமையான உணர்வு எனக்குள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம வெளியெடுத்து போட்டுடணும். மாறாக நம்ம அந்த தீய உணர்வுக்கு, உதாரணத்துக்கு எனக்குள் ஒரு பெருமையின் விதை விதைக்கப்படுதுன்னு வச்சுக்கலாமே, இருதயத்துல வருதுன்னா நான் இதை உடனடியாக ஆவியானவருடைய உதவியோடு அதை எடுத்து போட்டுடணும். அப்படி இல்லாம நான் அந்த பெருமைங்கிறது என்னுடைய மாம்சத்திற்கு இன்பத்தை கொடுக்கும், மாம்சத்துக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியமா இருக்கும். எல்லா பாவ உணர்வுகளும் எண்ணங்களுமே எதுக்கு சந்தோஷமா இருக்கும்னா மாம்சத்திற்கு இன்பமா இருக்கும். அப்போ அப்படி பெருமைக்கு நான் அந்த உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் சிந்தைக்கும் நான் திரும்ப 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 இடம் கொடுக்கும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்குள் அது ஒரு சின்ன விதையா போடப்பட்ட ஒரு காரியம் அது மரமாக மாறிவிடும். நான் அதை விதையா இருக்கும் போதே தூக்கி போட்டுட்டேன்னா ரொம்ப ஒரு நல்ல காரியம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன எழுதப்பட்டிருக்கு, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், அதே மாதிரி தாழ்மையுள்ளவனுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ எனக்குள் பெருமைக்கு நான் இடம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா தேவனை நான் துன்பப்படுத்துகிற ஒரு மகளாக இருப்பேன். அதே போல தேவனுடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமைக்கு போய்விடுவேன். அப்போ என்னைக்கு நான் இது தவறு என்பதை உணர்ந்து அதை முற்றிலுமாய் எடுத்து போட்டு ஒரு மிகுந்த மனத்தாழ்மையோடு நான் வாழ தொடங்கும் பொழுது தேவனுடைய கிருபையை நான் அனுபவிப்பேன். இப்படியாக நம்ம எல்லா காரியங்களையும் சொல்லலாம். வேதத்துல அநேக பாவ காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப எந்த ஒரு காரியத்துக்குமே நம்ம இடம் கொடுக்காம இருந்தோம்னா நிச்சயமா கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுவார், அவர் நம்மளை துக்கமா பார்க்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தேவன் பவுல்கிட்ட பேசின காரியத்தை அவர் சொல்லிட்டு இருக்கிறார். எபிரேய பாஷையில இப்படி, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். அப்போ இவர் துன்பப்படுத்தினது யாரு அப்படின்னா சீஷர்களை துன்பப்படுத்துறார். சீஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், அவருக்கு பிரியமா இருப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தான் சீஷர்கள். அப்போ அவங்களை அவர் துன்பப்படுத்தினது, துக்கப்படுத்தினது, அவங்கள அடிச்சது, அவங்கள அவதூற தெய்வதூஷணம் சொல்லும்படி கட்டாயப்படுத்தினது, அவங்க இருந்த இடங்களை விட்டு செதறி போகும்படி பண்ற காரியங்கள், இதெல்லாமே கர்த்தர் கவனிச்சுட்டு இருந்தார். இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா அந்த சீஷர்கள் எல்லாருமே சவுலுக்காக கட்டாயம், ஏன்னா அவங்க துன்பப்படுத்தினவர்களுக்காக கட்டாயம் ஜெபித்திருப்பார்கள். அவங்க ஜெபித்தது நிமித்தம் என்ன உண்டாகுதுன்னா ஒரு ரட்சிப்பை, உபத்திரவப்படுத்தின சவுலுக்கு தேவன் சந்திக்க வர்றார். அப்போ அவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினத கர்த்தர் எப்படி கேட்கிறார், அவர் நீ ஏன் என்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துற அப்படின்ட்டு அவர் கேட்கல. அவர் என்ன கேட்கிறார்னா ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார். அப்போ இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து
நம் வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மளை ஒருத்தவங்க துன்பப்படுத்துறாங்க, கர்த்தரின் நிமித்தம் நாம் கர்த்தருள் காட்டுகிற பாதையில் நடப்பதன் நிமித்தம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதன் நிமித்தம், அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் செயல்படுவதன் நிமித்தம் ஒருத்தவங்க நம்மளுக்கு எதிராக எழும்புகிறார்கள் அல்லது பொல்லாத மனிதர்கள் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள் அப்படின்னா, கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறார்னா, நம்முடைய துன்பம், நாம் அனுபவிக்கிற வேதனைகள், இது எல்லாமே அவரை வேதனைப்படுத்துவதற்கு சமமாய் இருக்கிறது, அவரை துன்பப்படுத்துவதற்கு சமமாய் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உண்மையாய் அவருக்கு பிரியமாய் வாழ எண்ணுகிற மனிதர்களுக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ அந்த மனிதர்கள் துன்பப்படும் பொழுது அவரும் அவர்களுக்குள் இருந்து துன்பத்தை அவர் அனுபவிக்கிறார். அப்போ இன்னொரு காரியமும் நம்ம கத்துக்கலாம். தெய்வ பிள்ளைகளாய் நம்ம அவர் நாமத்தின் நிமித்தம் நம்ம படுகிற கஷ்டங்கள், உபத்திரவங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள்ல நம்ம ஒன்றும் மறந்துடக்கூடாது. நம்ம அந்த பாதையில நம்ம தனிமையா இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருந்து அவரும் அதே பாதையில, இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா நம்மளை அவர் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறார். அப்போ நம்மளை காட்டிலும் அதிகமான ஒரு உபத்திரவத்தையும் பாடுகளையும் நம் நிமித்தம் அவர் அனுபவித்துட்டு இருக்கிறார். நம்ம கூடவே நம்ம கண்ணார பார்க்கல, ஆனா அதுதான் நிஜம். நம்ம கூடவே அந்த பாதையில அவர் அவரும் நாம் அனுபவிக்கிற துன்பத்தை அனுபவிக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல்ல. அப்போ இது பவுல்ட்ட கர்த்தர் பேசினதை அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம், அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ அவர் யார் என்கிட்ட பேசுறது அப்படின்ட்டு பவுல் கேட்டப்போ, நான் இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்ட்டு கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்ததை அவர் சொல்றார். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லை? கர்த்தரை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன், பயங்கரமான ஒரு உபத்திரவம், இன்னும் ஸ்தேவானுடைய மரணத்திற்கு அனுமதி கொடுத்த ஒரு மனிதன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் எப்படிப்பட்ட அவருடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு மேன்மையான ஒரு அழைப்பையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறத தெரியப்படுத்துகிறார்ல. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இதில் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாட்டாய் தான் நான் இதை பார்க்கிறேன். ஆண்டவர் எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார்ல. எவ்வளோ ஒரு துன்மார்க்கத்தில் இருந்த சவுலை தேவன் ஒரு விசேஷித்த காரியத்தை பண்ணும்படியாய் அவர் அழைப்பு கொடுக்கிறார். அதை அவருடைய திட்டத்தை தெரியப்படுத்துகிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பவுல்ட்ட, நீ எழுந்து காலொன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து. அப்போ நீ இப்போ பார்த்துருக்கிற அதே போல கர்த்தர் பேசுகிற காரியங்களை அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. இவரும் கர்த்தர்கிட்ட பேசுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் இன்னும் உனக்கு தரிசனமாகி நான் காண்பிக்க போற காரியங்களும் இருக்குது. நான் என்ன பண்றேன், உன்னை ஊழியக்காரனாகவும், ஹல்லேலூயா, உபத்திரவப்படுத்தின ஒரு மனிதன் இல்லையா, தேவ பிள்ளைகளை கஷ்டப்படுத்தின ஒரு மனிதனை அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் பவுலை அவருடைய காரியத்துக்காக ஏற்படுத்துறதுக்காக நான் தரிசனமான அப்படின்ட்டு சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ இதுல நம்ம நம்மளுடைய பழைய வாழ்க்கை, நம்ம சவுல் எவ்வளோ ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினார்ல. ஆனா ஆண்டவர் அதை வச்சு அவர் பவுலை பயன்படுத்தின காரியங்களை அவர் தீர்மானிக்கல.
அப்போது நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளுடைய பழைய வாழ்க்கை அல்லது ரட்சிப்பின் முன் இருந்த ஒரு வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் நம்மளுடைய எதிர்காலத்தையோ அல்லது அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டம் நோக்கம் அவர் ராஜ்யத்தின் குறிக்கிற காரியங்கள் நம்ம கரத்தில் அவர் நம்பி கொடுக்குற காரியங்கள் இது நம்மளுடைய பழைய வாழ்க்கையை வச்சு அவர் தீர்மானிக்கிறது கிடையாது. நம்ம பழைய வாழ்க்கை எப்படி ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் தேவன் அதை கணக்கில் எடுக்கிறது இல்லை. நம்ம மனம் திரும்பினதுக்கப்புறம் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றதுக்கப்புறம் நம்மளை ஒரு புது சிருஷ்டியாய் பார்க்குறார். ஹல்லேலூயா. மேன்மையான காரியங்களுக்காக நம்மளை அழைக்கிறார். மேன்மையான அவருடைய ராஜ்யத்தின் பொறுப்புகளை நம்ம கரத்தில் நம்பி கொடுக்கிறார். அப்போ உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி. அப்போ யூதர்கள், சுய ஜனத்தார்னா யூதர்கள், அதுக்கப்புறம் யூதர் அல்லாதவர்கள், அந்நிய ஜனத்தார்னா யூதர் அல்லாதவர்கள், இவங்கள்ட்ட இருந்து நான் உன்னைய விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்று கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த வெளிச்சத்தை பவுல் பார்த்தப்போ அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டுச்சு. அப்புறம் 3 நாட்கள் அவர் புசியாமல் தண்ணீர் குடியாமல் உபவாசம் இருந்து, அப்புறம் அனனியா என்கிற ஊழியக்காரர் அவருக்காக ஜெபிக்கும் போது செதில் போன்ற காரியங்கள் அவர் கண்கள்ல இருந்து விழுந்து அவர் பார்வை அடைகிறார். அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்றாருன்னா, கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமையில, அதாவது ஆவிக்குரிய குருட்டாட்டம்னு சொல்லலாம். ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களுக்கு, யாருக்குன்னா யூதர்கள், யூதர் அல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லும்படியாகவும், அவங்க விசுவாசிப்பது நிமித்தம் அவங்களுக்கு என்ன உண்டாக போகுது? பாவ மன்னிப்பு உண்டாக போகுது. பாவ மன்னிப்பு உண்டாகிறதுனால பரிசுத்தம் உண்டாக்கப்படுகிறது. அப்புறம் பரிசுத்தம் உண்டாக்கப்படுறதுனால இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு சுதந்திரம் உண்டாகுது, இருளின் அதிகாரத்தினின்று, பாவம் சாபத்திலிருந்து. அப்போ பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்க என்ன பண்ணணும்? இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ என்ன பண்ணணும்? அவங்களுடைய கண்களை திறக்கும்படி நான் என்ன பண்றேன்? அவங்கள்ட்ட உன்னைய நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அவருடைய ராஜ்யத்துக்காக நம்மளை பயன்படுத்தும் பொழுது நடக்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவம், ஜனங்களுக்குள் ஒரு ரட்சிப்பின் அனுபவம் நடக்கும்போது இந்த காரியம் தான் நடக்குது. அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அவங்களுக்குள்ள என்ன உண்டாகுது? அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பு நடக்குது, பரிசுத்தமாக்கப்படுறாங்க. அது நிமித்தம் அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை, சுதந்திரம் உண்டாகுது. எதிலிருந்து? இருளின் அதிகாரத்திலிருந்து. அதுக்கப்புறம் அவங்க வெளிச்சத்தின் ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாறுறாங்க. சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்தவங்க என்ன பண்றாங்க? தேவனுக்கு திரும்புறாங்க. இந்த காரியம் தான் ரட்சிப்பின் அனுபவம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அப்போ அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு தரிசனம் கொடுத்து என்னை அழைத்தார். அதனால அந்த தரிசனத்துக்கு நான் என்ன பண்ணல? நான் கீழ்ப்படியாதவனா நான் இருக்கல. அவர் சொன்ன காரியத்தை நான் செஞ்சேன், அதுதான் செஞ்சேன் அப்படிங்கிறத அவர் அகிரிப்பா ராஜா முன்னாடி எடுத்து சொல்றார். மீதி வசனங்களை அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக, ஆழங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களையே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க எங்களுக்கு கிருபையும் பலனும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you. Thank you.